வெல்கம் டு கிருபாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்டிர பாஷா பேப்பர் 1ல் 10th ரோமனில் உங்களுக்கு கிசி ஏக்கு ஏகான் கீகா ஷாராம்ஸ் லிக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோமன் இருக்குது. அதுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேப்பர் 1ல் வரும். இது February 2021க்கான ரோமன் வைஸ் ரிவிஷன். ஸோ இதில் அந்த ஒரு ஷாராம்ஸோடைய கதை நான் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நான் சொல்லியிருக்கேன். கூடவே படிச்சிங்கன்னா இந்த ஷாராம்ஸை நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. வாங்க நம்ம படிப்போம். பஹு கி விதா அப்படிங்கிறது இந்த ஏகான் கீயோட ஏகான் கீ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏகான் கீ அப்படின்னா ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஆக்ட் ப்ளே. இது ஒரே ஒரு இடத்துல அது மட்டும்தான் நடக்கும். அந்த சீன் பார்த்திங்கன்னா, அந்த நாடகத்தோட அந்த சீன் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நடக்கும். ஃபுல்லாக நாடகம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா 1 ஆக்ட் ப்ளே, ஓரங்க நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஏகான் கீன்னு ஹிந்தியில் சொல்கிறோம். பஹு கி விதா அப்படின்னா என்னென்னா, பஹு அப்படின்னா மருமகள் அப்படின்னு அர்த்தம். மருமகளுக்கு கொடுக்கக்கூடிய விடை, விதான விடை. விடைனா இங்கே என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணாங்க, புதுசாக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கம்லாம் ஆடி மாதம் என்ன பண்ணுவாங்க, புது மருமகள் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அம்மா வீட்டுக்கு அனுப்புவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அம்மா வீட்டிலேருந்து அந்த புது மருமகளை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நார்த்து சைடில் இதையே எந்த மாதம் செய்வாங்கன்னா ஆவணி மாதத்தில் செய்வாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாவன் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவணி மாதத்தில் புதுசாக கல்யாணமான பெண்களை அவங்களுடைய மாமியார் வீட்டிலேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்ட், அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஏகான் கீழே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மருமகளுக்கு கொடுக்கக்கூடிய விடை. ஸோ மருமகளை எப்படி அனுப்புகிறாங்க. விடைனா இங்கே ஆன்சர்னு எடுத்துக்கக்கூடாது, அனுப்புறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ பார்ப்போம் ஏகான் கீயை. பஹு கி விதா ஏக்கு சாமாஜிக் ஏகான் கீ ஹை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பஹு கி விதா அப்படிங்கிறது ஒரு சாமாஜிக் ஏகான் கீ. சாமாஜிக்னா சோஷியல் கருத்துக்கள். ஸோ அந்த நம்ம சமூக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு ஏகான் கீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வரதட்சணை கொடுமை இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின விஷயங்கள் இருக்குது. அதனால இது அப்படி சொல்லியிருக்காங்க. யஹ் ஏகான் கீ வினோத் ரஸ்தோஹி ஹே. ஸோ இதை எழுதினவர் வினோத் ரஸ்தோஹி அப்படிங்கிறவர். உன்ஹோனே இஸ் ஏகான் கீ மே यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए, दोनों को समान रूप से देखना चाहिए. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, உன்ஹோனே இஸ் ஏகான் கீ மே யஹ் கஹா ஹை. ஸோ இந்த ஏகான் கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேட்டி, பேட்டினா மகள், மகளையும் மற்றும் அவர் பஹு, பஹுனா மருமகள், மருமகளுக்கும் நடுவில் என்ன பண்ணக்கூடாது, அந்தர் நெஹி ஹோனா சாஹியே. அந்தர்னா வித்தியாசம், பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஏகான் கீ மூலியமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மகளையும் மருமகளையும் சரிசமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கருத்தை தான் நமக்கு புரிய வைக்கிறாங்க. தோனோக்கோ சமான் ரூப் சே தேக்னா சாஹியே. தோனோனா இருவரையும், மகளையும் மருமகளையும் எப்படி பார்க்கணுமா, சமான் ரூப் சே தேக்னா சாஹியே. ஸோ சமமாக பார்க்க வேண்டும், சாஹியேன வேண்டும். समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता पर उन्होंने हमारा ध्यान आकर्षित किया है. ஸோ இதில் டௌரி, தஹேஜ்னா டௌரி வரதட்சணை இருக்கு இல்லையா,
வரதட்சணை காரணமாக என்ன பண்ணுவாங்க, வரதட்சணை காரணமாக இந்த பாரபட்சம் காமிப்பாங்க. ஸோ அந்த நம்மளுடைய சிந்தனைக்கு தியான் ஆகர்ஷித்து கியா ஹை, ஸோ நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ வினோத் ரஸ்தோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நான் அந்த பேராஃபர்ஸில் படிக்கிறேன், என் கூடவே வாசிங்க. பஹு கி விதா ஏக் சாமாஜிக் ஏகான்கி है, यह एकांकी विनोद रस्तोगी है. उन्होंने इस एकांकी में यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए, दोनों को समान रूप से देखना चाहिए. समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता पर उन्होंने हमारे ध्यान आकर्षित किया है. सो नेक्स्ट पैरा पापों. प्रमोद अपनी बहन कमला की पहले सावन पर अपने घर ले जाने आते हैं. प्रमोद அப்படிங்கிறவர் வந்துட்டு அவருடைய தங்கை கமலா அப்படிங்கிறவங்கள முதல் அந்த அழைப்புக்காக பகலே சாவன் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனோடனே வரக்கூடிய முதல் வருடம் இருக்கு இல்லையா, அந்த வருடத்தில் இப்போது நார்த்து சைடு உள்ள கதை இது, அதனால் சாவன்பர் அப்போ ஆவணி மாதத்திற்காக தன்னுடைய வீட்டிற்கு அப்னே கர்லே ஜானே ஆத்தா ஹை, அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. யார் வந்திருக்கா, இப்போ 2 கேரக்டர்ஸ் இதில் சொல்லியிருக்கோம். பிரமோத் அப்படிங்கிறவர், அவருடைய தங்கை கமலா. ஸோ அப்போ பிரமோதும் கமலாவும் அண்ணனும் தங்கையும். ஸோ தங்கையை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக பகலே சாவனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிரமோத் வந்திருக்காரு. யார் வீட்டுக்கு, கமலா வீட்டுக்கு வந்திருக்காரு. लेकिन कमला की सासुर ஜீவன்லால் நெஹி பேச்தே. ஸோ இப்போ கமலாவுடைய சசூர் அப்படின்னா மாமனார் அப்படின்னு அர்த்தம், சாசுனா மாமியார்னு அர்த்தம். இங்கே கமலாவுடைய மாமனார் ஜீவன்லால் அப்படிங்கிறவர், இந்த கேரக்டர், இவரோட பேர் ஜீவன்லால், என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அனுப்ப மாட்டேங்கிறாரு. யாரை, கமலாவை. நெஹி பேச்தே, ஸோ அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாரு. வே கஹ்தே ஹை கி டஹேஜ் கி ரக்கம் 5000 பாக்கி ஹை. ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாரு, காரணம் என்ன சொல்கிறார் அவர், வரதட்சணையாக கொடுக்குறேன்னு நீங்கள் சொன்ன அந்த பணத்தில், ரக்கம்னா பணம், ஸோ அந்த பணத்தில் எவ்வளோ பாக்கி இருக்கான், 5000 ரூபாய், 5000 5000 rupees பாக்கி இருக்குது. உசி டேக்கர் கமலாக்கோ லே ஜாவோ, அதை கொடுத்துட்டு கமலாவை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான், ஜீவன்லால் சொல்கிறாரு. ஜீவன்லால் கமலாவுடைய மாமனார். இப்போ 3 கேரக்டர்ஸ் இதில் வந்துருச்சு இல்லையா இந்த பேராகிராஃபில். ஸோ ஃபஸ்ட்டு பிரமோத் அப்படிங்கிறவர் அண்ணன், ஸோ அந்த பொண்ணோட அண்ணன், கமலா தான் வந்துட்டு அந்த பொண்ணு, ப்ளஸ்ஸு ஜீவன்லால் கமலாவுடைய மாமனார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் தான் பேச்சுவார்த்தை நடக்குது. எதுக்கு வராங்க, கமலாவை முதல் சாவன்பர் அந்த ஆவணி மாத அழைப்புக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. வரும்போது மாமனார் இருக்கார் இல்லையா, ஜீவன்லால் என்ன சொல்கிறாரு, கமலாவுடைய மாமனார் அனுப்ப மாட்டேங்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன சொல்கிறாரு, ஸோ கல்யாணத்தப்போ திருமணத்தப்போ நீங்கள் வரதட்சணையாக கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பணத்தில் 5000 ரூபாய் நீங்கள் இன்னும் பாக்கி வச்சுருக்கீங்க, அதை கொடுத்துட்டு கமலாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஸோ பாருங்கள், இப்போ நான் அந்த பேரா படிக்கிறேன், என் கூட படிங்க. प्रमोद अपनी बहन कमला की पहले सावन पर अपने घर ले जाने आता है, लेकिन कमला के ससुर जीवनलाल नहीं बेचते. वे कहते हैं कि दहेज की रकम 5000 बाकी है, उसे देखकर कमला को ले जाओ. प्रमोद गिड़गिड़ आता है. ஸோ நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். பிரமோத் கிடுகிடு ஆத்தா ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ரொம்ப அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு இது கேட்டோன்னே. ஃபிர் பி ஜீவன்லால் ராஜி நெஹி ஹோத்தி. ஸோ இருந்தும் என்னது, ஜீவன்லால் ராஜி நெஹி ஹோத்தே, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ பணத்தை கொடுத்துட்டு
நீ வந்துட்டு உன் தங்கையே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. आखिर प्रमोद कमला से कहता है कि वह अपने मकान भेजेगा और 5,000 देकर रुपया उसको ले जाएगा. ஸோ இதுக்கப்புறம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு இல்லையா, ஜீவன்லால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால் பிரமோத் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, தன்னுடைய தங்கையான கமலா கிட்ட ககுதா ஹேக்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னுடைய வீட்டை வந்து விற்றுட்டு மக்கான் பேஜேகா வீட்டை விற்றுட்டு நான் வந்து 5,000 ரூபாய் 5,000 தேக்கர் ருப்பையா ஸோ அந்த பணத்தை கொடுத்துட்டு உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், உஸ்கோ லே ஜாயேகா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இத்தனையுமே கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி ஆத்தே ஹே. ஸோ இப்படி இவங்க கமலாவும் பிரமோதும் பேசிகிட்டு இருக்கிறப்போ யார் வந்துடுறாங்க, கமலாவுடைய மாமியார், சாஸ்னா மாமியார்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மாமியார் வராங்க. அந்த மாமியார் அவங்களுடைய பேர் வந்துட்டு ராஜேஸ்வரி. ஸோ அவங்க வந்துடுறாங்க. वह प्रमोद को 5,000 रुपये देने तैयार हो जाती है. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க மாமியார் இதை காதில் வாங்கிட்டே வராங்க. அவங்க மாமியார் வந்துட்டு மிகவும் நல்ல பெண்மணி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இந்த 5,000 ரூபாயை அவங்களே தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. प्रमोद गिड़गिड़ आता है फिर भी जीवनलाल राजी नहीं होते. आखिर प्रमोद कमला से कहता है कि वह अपने मकान भेजेगा और 5,000 देकर रुपया उसको ले जाएगा. इतने में कमला की सास राजेश्वरी आते हैं. वह प्रमोद को 5,000 रुपये देने तैयार हो जाती है. सो नेक्स्ट पैरा पापों. इसी समय कमला का பதி ரமேஷ் ஆத்தா ஹை. இப்போ அடுத்த கேரக்டர் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம், பிரமோத் பார்த்துருக்கோம், கமலா பார்த்துருக்கோம், அப்புறம் ஜீவன்லால் அவங்களுடைய மாமனார், கமலாவுடைய மாமனார் பார்த்துருக்கோம், மாமியார் பேர் ராஜேஸ்வரி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த கேரக்டர் கமலாவுடைய கணவர் வந்துட்டு வரார். இப்போ இசி சமய இந்த சமயத்தில் கமலாவுடைய பத்தினா கணவர், சொல்ல ஹஸ்பண்ட், பதி வராரு. பதியோடைய பேர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க, ரமேஷ். ஸோ அவர் வந்துட்டு வராரு. वह अपनी बहन गौरी को पगले सावन पर ले आने गया था. ஸோ அவர் எங்கே போயிருக்காரு, அவருடைய தங்கையான கௌரியை பகலே சாவனுக்கு. ஸோ இப்போ இவங்க வீட்டு பொண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு இன்னொரு வீட்டு மருமகள்ல. ஸோ அந்த கௌரியை கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக எங்கே போயிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போயிருக்காரு. லேக்கின் உஸ்கே சாத் கௌரி நெகி ஆயி. ஸோ இங்கேயும் என்னது, அவருடைய தங்கை அவர் கூட வரல. ஏன் வரல அப்படின்னா दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई. அங்கேயும் வந்துட்டு என்னது, கௌரியினுடைய வீட்லேயும் அங்கேயும் வரதட்சணை பணம் காரணமாக கௌரியை பகலே சாவனுக்கு அவங்க அனுப்பலை. ஸோ பாருங்கள், இப்போ என் கூட படிங்க. इसी समय कमला का पति रमेश आता है. वह अपनी बहन गौरी को पगले सावन पर ले आने गया था, लेकिन उसके साथ गौरी नहीं आई. दहेज कमी के कारण उसकी विदाई नहीं हुई. सब पापो नेक्स्ट. अब ஜீவன்லால் கி ஆங்கோ குல்தி ஹை. ஸோ இதை கேட்டோன்னே ஜீவன்லாலுடைய கண்கள் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, குளமாயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. ஸோ தன்னுடைய மகளை வந்துட்டு அவங்க அனுப்பலை அப்படிங்கிறத கேட்டோன்னே என்ன ஆயிடுறாரு, ஜீவன்லால் அழுகிறாரு. ஸோ ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. உன்கோ மாலும் ஹோத்தா ஹை கி பேட்டி அவர் பஹு மே பேத் நெஹி ஹை. ஸோ இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ நம்மளுடைய மகள் நம்ம வீட்டுக்கு வரலன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோமோ அதே மாதிரி தானே வந்துட்டு நம்மளுடைய மருமகளுடைய அந்த வீட்லேயும் அவங்க அம்மா அப்பாவும் வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவருடைய மனசில் வருது. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, மருமகளுக்கும் மகளுக்கும் என்ன காமிக்கக்கூடாது, வித்தியாசம் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. வே கமலாக்கோ பிரமோத் கே சாத் பேச் தேத்தே ஹை. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு, சந்தோஷமாக ஜீவன்லால் வந்துட்டு
அவருடைய மருமகளான கமலாவை பிரமோத் கூட அவங்களுடைய அண்ணனோட அனுப்பி வைக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ தன்னுடைய மகள் வரலன்னா நமக்கு எவ்வளோ துக்கம் இருக்கோ அதே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அமுச்சு வைக்கிறாரு. கமலாவை பிரமோத் கூட அமுச்சு வைக்கிறாரு. இவ்வளோதான் கதை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயின் நமக்கு சீக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகளையும் மருமகளையும் வித்தியாசம் காட்டக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது. இன்னொரு விஷயம், வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு வினோத் ரஸ்தோகி எடுத்து வைக்கிறாரு. வரதட்சணை அப்படிங்கிறது வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்துட்டு இந்த ஏகான்கி மூலியமாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வாசிச்சுட்டே வரேன், நீங்கள் என் கூடவே படிங்க. கூடவே படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அது வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க படிப்போம். बहू की विदा। बहू की विदा एक सामाजिक एकांकी है। यह एकांकी विनोद रस्तोगी है। उन्होंने इस एकांकी में यह कहा है कि बेटी और बहू में अंतर नहीं होना चाहिए, दोनों को समान रूप से देखना चाहिए। समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता पर उन्होंने हमारे ध्यान आकर्षित किया है। प्रमोद अपनी बहन कमला की पहले सावन पर अपने घर ले जाने आता है, लेकिन कमला के ससुर जीवनलाल नहीं बेचते। वे कहते हैं कि दहेज की रकम 5,000 बाकी है, उसी देखकर कमला को ले जाओ। प्रमोद गिड़गिड़ाता है, फिर भी जीवनलाल राजी नहीं होते। आखिर प्रमोद कमला से कहता है कि वह अपने मकान बेचेगा और 5,000 देकर रुपया उसको ले जाएगा। इतने में कमला की सास राजेश्वरी आते हैं। वह प्रमोद को 5,000 रुपये देने तैयार हो जाती है। इसी समय कमला का पति रमेश आता है। वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था, लेकिन उसके साथ गौरी नहीं आई। दहेज की कमी के कारण उसकी विदाई नहीं हुई। अव्वளவுதான் से अब जीवनलाल की आंखों खुलती हैं। उनको मालूम होता है कि बेटी और बहू में भेद नहीं है। वे कमला को प्रमोद के साथ बेच देती हैं। ஸோ இந்த ஏகான்கியோடைய சாராம்ஸ் இதோட முடியுது. ஸோ கதை உங்களுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, நல்லா படிங்க. ஸோ தேங்க்யூ. கிருபாஸ் அகாடமியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் எனக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. நான் கண்டிப்பாக என்னுடைய ஆன்சர்ஸ் நான் கொடுப்பேன் உங்களுக்கு. So thank you. Kribas Academy is always there for you to make you succeed and acquire a deep knowledge. Thank you. Have a good day and stay safe.